நான் என்பதே ஒன்று இல்லை, எல்லாம் சிவம் சிவம், என் செயல் எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்களே இப்பொழுது நான் எனது என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களே, என்னால் எப்படி முடியும் என்று உங்களை தனித்து நின்று நீங்கள் பேசுகிறீர்களே, நீங்கள் என்று ஒன்று உண்டா? அப்பொழுது அந்த பானபத்திரர் பாடும் பாட்டுதான் கண்ணதாசன் எழுதியது. அவர் என்ன எழுதினாரோ, அவர் என்ன பாடினாரோ, ஆனால் கண்ணதாசன் எழுதி இருப்பாரே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பாடல். நாளை நான் தோத்துட்டா பெரிய வசைக்கு ஆளாகிடுவேப்பா, என்னால இந்த பாண்டிய நாடு தோற்றது எனவும் பாண்டிய நாட்டில் ஒரு இசை வல்லுநர்கள் கூட இல்லை என்று இந்த உலகமெல்லாம் பழிக்குமே, வசை வருமே, அப்பா இந்த இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை இல்லையா? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபையில் வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சரி, அது பரவாயில்ல, இன்னொரு புராண செய்தி இருக்கே. வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த மார்கழி பக்தி உற்சவத்தில் தொடர்ந்து நாம் அருளாளர்களினுடைய பாடல்களை சிந்தித்துக் கொண்டிருப்பதோடு இன்று அருள் நிறைந்த இறைவனை பற்றி பாடும் எல்லா பாடலுமே அருட்பாட்டு தானே. நம்மை பக்தி பரவசத்தில் மூழ்கச் செய்யும் பாடல்கள் அனைத்தும் அருட்பாடல்கள் தானே. அப்படி நம்மை எல்லாம் எளிமையான கடவுளை பற்றி ஏதும் அறியாதவர்களை கூட திரைப்பட பாடல்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு பக்தி பரவசத்தில் ஆழ்த்தக்கூடிய பொருள் நிறைந்த பாடல்கள் இருக்கின்றன. அது இன்னும் குறிப்பாக கண்ணதாசனால் இயற்றப்பட்ட பாடல்கள் எல்லாம் மிக அருமை. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு சித்தர், ஒரு சிறந்த இறை பக்தர், தத்துவவாதி, எல்லாமே அவரிடத்தில் நிறைந்திருக்கும். உண்மையாகவே நம்மை ஒரு பெரிய உணர்விற்கு அழைத்து செல்லக்கூடிய ஆழ்ந்த பக்தி கருத்துக்கள் அவருடைய திரைப்பட பாடல்களிலே காண முடியும். அப்படி திருவிளையாடல் என்ற திரைப்படத்தை பார்க்காத தமிழ் சமூகமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும். அதில் வரக்கூடிய நிறைவு பாடல் டி.ஆர். மகாலிங்கம் ஐயா அவர்கள் பாடுவார்கள். அந்த பானபத்திரர் என்கிற திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடிய ஒரு பக்தரினுடைய சரணாகதி நிலையை காட்டக்கூடிய அற்புதமான பாடல். உங்க எல்லோருக்கும் அந்த கதை தெரியும். பானபத்திரர் யார் என்று தெரியும். பாண்டிய நாட்டிலே கோயில்ல சாதாரணமா பாடக்கூடியவர். ஆனால் அந்த பாண்டிய நாட்டிற்கு உலகமெல்லாம் புகழ் பெற்ற ஏமநாத பாகவதர் எனக்கூடிய ஒரு பெரிய பாடகர் வருகிறார். அவர் பாடுவதோடு இல்லாமல் பாண்டிய மன்னர் அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தால், இதை பெற நான் வரல, உங்க பாண்டிய நாட்டுல என்னோடு போட்டி போட்டு பாடி வெற்றி பெறக்கூடிய பாடகர்கள் இருக்கிறார்களா எனும் பொழுது பாண்டிய மன்னர் அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன பாடத்தானே இவரை கூப்பிட்டோம், இவர் என்ன போட்டிக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா, இந்த பாண்டிய நாடே என் பாட்டுக்கு அடிமைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுதெல்லாம் கலைஞர்களை அந்த அரசர்கள் மதிப்பார்கள், எதுவும் பேச முடியாது, அப்படி கலைக்கு மரியாதை இருந்தது. அதனால் மன்னனே ஆயினும் கலைக்கு அடங்கினார். என்ன செய்வது, இது எவ்வளவு பெரிய ஒரு நம்முடைய பாண்டிய நாட்டிற்கு தலைகுனிவு இல்லையான்னு சொல்லிட்டு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுகிறார். யார் நம்ம நாட்டுல சிறந்த பாடகர், அவரோடு போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னா எல்லா பாடகர்களும் பின்வாங்குகிறார்கள். என்னது, ஏமநாத பாகவதரோடு நாங்கள் போட்டி போடுவது, அவர் எங்க இருக்கார், நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னும் பொழுது யாரும் முன்வரவில்லை. இந்த கதை உங்களுக்கு தெரியும். திரைப்படத்தில் கூட திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் இது கையாண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதனால எல்லாரும் திரைப்படத்துல இந்த காட்சி பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன செய்வதுன்னு தெரியல. நாளைக்கு இப்ப போட்டு ஏமநாத பாகவதர் கூப்பிடுறாரு. அப்ப அந்த அமைச்சர் ஒரு யுக்தி கையாள்கிறார், ஒரு யோசனை சொல்கிறார். ரொம்ப அருமையான யோசனை. மன்னா, நம்ம நாட்டில் நம்மளுடைய அந்த சுந்தரேஸ்வரர் கோயில் ஒரு பானபத்திரர் என்கிற ஒரு அடியார் இருக்காரு. அவர் பக்தி பாடல்களை பாடுவதில் மிகவும் வல்லவர். நீங்க என்ன பண்ணலாம், அவரை அழைத்து வந்து ஏமநாத பாகவதரோடு போட்டி போட வைக்கலாம். மன்னர் கேட்பாரு, என்னையா சொல்ற, கோயில்கள்ல சாதாரண பக்தி பாடல் பாடிட்டு கொண்டு வந்து இவரோட போட்டி போட வைக்கலாமா? மன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த பாடகர்கள் எல்லாம் நாம் பாடுறோம் என்ற தற்பெருமையோடு அகந்தையோடு இருப்பவர்கள். அதனால் அகந்தையினால் இவர்களால் வெல்ல முடியாது, என்ன சிறப்பா பாடினாலும். ஆனால் இந்த பானபத்திரர் முழு அகந்தையற்றவர்.
எல்லாம் இறைவன் செயல் என்று இருப்பவர், முழுவதுமாக தன்னை இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவர். அதனால் இவர் பாடினால் ஆண்டவர் இவருக்காக வந்து நம்முடைய பாண்டிய நாட்டை வெற்றி கொள்ள செய்வார். இவர் வெற்றி பெறுவார். ஆண்டவர் தன்னுடைய பக்தனை தோல்வி உற செய்வாரா? அகந்தையற்ற இவர் பாடும் பொழுது இந்த அகந்தை இன்மைக்கு அந்த அகந்தை கட்டுப்பட்டு விடும். அதனால இவர் பாடுவதுதான் சிறந்ததுன்னு அமைச்சர் ஒரு நல்ல யோசனையை சொல்கிறார். இதுதான் அமைச்சர்களினுடைய வேலை. அரசன் தடுமாறும் பொழுது அமைச்சர்கள் யோசனை சொல்ல வேண்டும். உடனே அரச ஆணை, அந்த பானபத்திரரை நாளை ஏமநாத பாகவதரோடு வந்து போட்டி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரச ஆணை சென்று விட்டது. பானபத்திரருக்கு அதிர்ச்சி. என்னது, உலகம் புகழும் ஏமநாத பாகவதரோடு நான் நாளை போட்டிக்கு செல்வதா? என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இது என்ன, இது அரசாணை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ மனைவி இடத்தில் சொல்கிறார், அம்மா இது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், என்னால் எப்படி பாட முடியும்? மனைவி என்னென்னமோ அறிவுரை சொல்கிறார்கள், அதெல்லாம் முடியும், நீங்க போயிட்டு வாங்க. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஏமநாத பாகவதரை பற்றி உனக்கு ஏதேனும் தெரியுமா? அவர் உலக புகழ் பெற்ற பாடகர். அவரோடு யாராலும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. என்னை கொண்டு போய் அவரோடு போட்டி போட வைத்து இந்த பாண்டிய நாடு என்னால் அடிமையாக வேண்டுமா? இது நடக்கவே கூடாது. என்னால் எப்படி பாட முடியும் எனும் பொழுது மனைவி மிக ஆழமாக அற்புதமாக, பார்த்தீர்களா, நீங்கள் கூட இத்தனை பக்தி செலுத்தி நான் என்பதே ஒன்று இல்லை, எல்லாம் சிவம் சிவம், என் செயல் எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி கொண்டிருந்த நீங்களே இப்பொழுது நான் எனது என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களே, என்னால் எப்படி முடியும் என்று உங்களை தனித்து நின்று நீங்கள் பேசுகிறீர்களே, நீங்கள் என்று ஒன்று உண்டா? எல்லாம் அந்த சிவனினுடைய உடைமை அல்லவா? நீங்கள் சிவனினுடைய உடைமை பொருள், நீங்கள் எப்படி நான் என்று பேசுகிறீர்கள்? அந்த இறைவன் பார்த்து கொள்வார். இறைவனிடத்தில் உங்களை முழுமையாக ஒப்படையுங்கள், அவன் பார்த்து கொள்வான். அவன் செயல்தான் இது. அவன்தான் உங்களை ஏமநாத பாகவதரோடு போட்டி போட வைக்கிற இந்த எல்லா திருவிளையாடல்களையும் நிகழ்த்துகிறான். அவன் பார்த்து கொள்வான். நீங்கள் அவனிடத்தில் உங்களை ஒப்படைத்து விடுங்கள் சொல்லிட்டு அந்த மனைவி போயிடுவான். சொல்வது எளிது, அதை நம்புவதும் அதை முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமாக இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதும் சரணாகதி அடைவதும் சாதாரணமா? அது நிறைவு நிலை அல்லவா? கவலையற்ற நிலை அல்லவா? பயமற்ற நிலை அல்லவா? அவ்வளவு எளிதில் பக்தர்களுக்கே இறைவன் கொடுத்து விடுவானா? அப்பொழுது அந்த பானபத்திரர் பாடும் பாட்டுதான் கண்ணதாசன் எழுதியது. அவர் என்ன எழுதினாரோ, அவர் என்ன பாடினாரோ, ஆனால் கண்ணதாசன் எழுதி இருப்பாரே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பாடல். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. எப்பா, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் இருக்கிறதே. இந்த பாண்டிய நாடு என்ன இசையில் வல்லமை இல்லாததா? இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. அப்பா, இயல் தமிழும் நீ செய்த அரும் சாதனை, நாடகத்தமிழும் நீ செய்த அரும் சாதனை தான். ஆனால் இப்பொழுது பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பது இசைத்தமிழ் அல்லவா? அப்பா, அது நீ செய்த அரும் சாதனை அல்லவான்னு இறைவனை ஒரு போடு போடுறாரு. நீ செஞ்சதுப்பா இது. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. அரும் சாதனை, பெரும் சோதனை. என்ன எதுகை மோனை பாருங்க. இப்ப நீ இருக்கும் பொழுது, இறைவா எல்லாம் வல்ல பரம்பொருளே, என்னுடன் நீ இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரலாமா? என்ன பக்தி உருக்க வருது பாருங்க. நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. வசை வருமே பாண்டி நாட்டினிலே. நாளை நான் தோத்துட்டா பெரிய வசைக்கு ஆளாகிடுவோமேப்பா. என்னால இந்த பாண்டிய நாடு தோற்றது எனவும், பாண்டிய நாட்டில் ஒரு இசை வல்லுநர்கள் கூட இல்லை என்று இந்த உலகமெல்லாம் பழிக்குமே, வசை வருமே. அப்பா, இந்த இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை இல்லையா? இப்படி எல்லாம் கேட்கிறாரு. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. குழலி மணவாளனே அம்பிகை சொல்கிறார், அப்பா உன் வீட்டுல வருமேப்பா. உன் வீடு எது? பாண்டிய நாடு இல்லையா? தமிழகம் இல்லையா? உன் வீட்டிற்கு ஒரு வசை வந்து விடுமே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே. வெற்றி ஒருவனுக்கோ, அப்படிப்பட்ட அவனுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடுவாயா? இல்லை மதுரை தமிழனுக்கோ உயிர் மயக்கத்தை தரக்கூடிய நாத பாட்டினிலோ.
அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடுவாயா, அல்லது இந்த மதுரை தமிழனுக்கு கொடுப்பாயா? என்ன நடக்கும் அப்பா, ஏது நடக்கும் என்று தெரியலன்னு அந்த பதறி பாடுறார். அந்த பதட்டத்துல என்ன பண்றாரு, அவருக்கு கோபம் வருது. அது அழகா எழுதியிருப்பார் கண்ணதாசன். இறைவனை கொஞ்சம் உசுப்பேத்தி பாக்குறது. என்ன என்ன நீ வரமாட்டேங்கிற, அப்ப நீ வரணும்ல என் பிரச்சனையை தீர்க்க, ஏன் வரல? இவ்வளவு கூப்பிடுறனே, வெற்றி ஒருவனுக்கா மதுரை தமிழனுக்கான்னு கேட்கிறனே, அப்பா உன்னை முழுசா சரணாகதி அடைஞ்சிட்டனே, இப்ப பிரச்சனையை தீர்க்க வான்னு கூப்பிட்டா வரலையே என்று பலவாறாக அழைக்கிறார், வரல. உடனே என்ன சொல்றாரு, அப்ப திருவிளையாடல் புராணத்துல வர செய்தி எல்லாம் எடுக்கிறார். பா, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ? சிவலிங்கம் ஒரு திருமணத்திற்கு சாட்சி சொல், சிவலிங்கம் தான் சாட்சியாக இருந்தது என்று ஒரு பெண் உரைக்கும் பொழுது சிவலிங்கம் பேசியதாக திருவிளையாடல் புராணத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. அது பொய்யா? அப்ப சிவலிங்கமா நீ சாட்சி சொல்லவில்லையா? மாமன் திருச்சபையில் வழக்குரைத்த முறையும் பொய்யோ? இறந்து போன அந்த குழந்தை அந்த மாமன் திருச்சபையில் வழக்குரைக்கும் சொத்து வழக்கில். அப்பொழுது அந்த இறைவனே அந்த சாட்சியாக வழக்குரைப்பார். அது பொய்யோ? அதெல்லாம் பொய்யா? அப்ப நீ வந்ததுன்னு சொல்றாங்களே அந்த திருவிளையாடல் புராணத்திலே, அதெல்லாம் பொய்யா என்று அப்பொழுது பானபத்திரர் கேட்டு இருப்பாரோ இல்லையோ, அதையெல்லாம் படித்த கண்ணதாசன் இதில் பயன்படுத்துகிறார். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபையில் வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சரி, அது பரவாயில்ல. இன்னொரு புராண செய்தி இருக்கே, எல்லாருக்கும் தெரியுமே, மாணிக்க வாசகரினுடைய வரலாறில், பிட்டுக்கு மண் சுமந்தாய், அந்த உன்னுடைய பக்தன் மணிவாசகர் துன்பப்படும் பொழுது, அவதிப்படும் பொழுது அவருக்காக நீ லீலை செய்தாயே, பிட்டுக்கு, அதுவும் உதிர்ந்து போன பிட்டுக்காக மண் சுமந்தாயே, அது பொய்யா? பிட்டுக்கு மண் சுமந்தது மட்டுமல்ல, பாண்டியனிடத்தில் பிறம்படியும் பட்டாயே, அதெல்லாம் பொய்யா? பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழழைத்தும் வாராதிருப்பது என்ன? அப்பா, நான் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டா? இது பேசும் தமிழப்பா. அப்படி அழைத்தும் நீ வாராது இருக்கிறாயே என்று கேட்கிறார். சரி, இறைவன் வரல. இதெல்லாம் இறைவனிடத்தில் முறையீடு. இவ்வளவு செஞ்சு எனக்கு ஏன் செய்யக்கூடாது? கோபம், ரௌத்ரம், உரிமை பாராட்டல். இப்பொழுது ஒன்னும் நடக்கல, இறைவன் வரல, அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணி இறைவன் வருவதாக இல்லை. சரணாகதி. என்ன செய்கிறார்? அவ்வளவுதான் அப்பா, முழுமையாக உன்னிடத்தில் என்னை கொடுத்து விடுகிறேன். இந்த என் பிரச்சனை உன் பிரச்சனை இந்த எடுத்துக்கும். நான் எதுக்கு இவ்வளவு புலம்பணும்? நான் எதுக்கு இவ்வளவு யோசிக்கணும்? நான் ஏன் இவ்வளவு கவலைப்படணும்? நான் ஏன் இவ்வளவு பயப்படணும்? நான் ஏன் கீழ்மை, தாழ்மை, ஐயோ இகழ்ச்சி, இப்படியெல்லாம் வசை வறுமையெல்லாம் நான் யோசிக்கணும்? அப்பா, எல்லாம் ஊம்பாடு. இந்தா, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அவ்வளவுதான். தாய்க்கு ஒரு பழி வந்தா அது பிள்ளைக்கு இல்லையா? அப்ப அன்னை தமிழ், நீ அதற்கு பிள்ளை இல்லையா? அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ? அடி. வேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா. எப்பா, இந்த வேறு எப்படி தண்ணி குடிக்குதுன்னு இது வரைக்கும் தெரியலையப்பா. தண்ணி நாங்க மேல ஊத்துறோம், அந்த வேறு எவ்வளவு அழகா குடிக்கிற வல்லமையை, அதுக்கு என்ன வாயா இருக்கு? அதுக்கு என்ன நாக்கா இருக்கு? எப்படிப்பா அது வேறு போய் தண்ணிய குடிக்குது? அப்படிப்பட்ட வல்லமையை அவரவர் நிலைக்கு ஏற்றாறு போல கொடுக்கிறியே. இதையெல்லாம் செய்யற நீ என் விஷயத்தை நீ பாத்துக்க மாட்டியா? வேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா, உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கன்று எனக்கில்லை. சரணாகதி. என்ன எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். தான் பக்தி. இந்த ஊருக்கு, பாண்டிய நாட்டுக்கு பழி வந்தா நான் ஏன் கவலைப்படணும்? அது உன் பிரச்சனை, நானே உன்னுடைய உடைமை. அப்ப ஏன் பிரச்சனை? யார் பிரச்சனை? பாண்டிய நாடு உன்னுடைய உடைமை, பாண்டிய நாட்டுல இருக்கிற நான் உன்னுடைய உடைமை பொருள்.
அப்ப என்னுடைய பிரச்சனை யாருடைய பிரச்சனை? எல்லாம் உன்னுடையதுதான். அதுக்கு இழிவு வந்தால் அது உனக்கு தானே தவிர எனக்கு கிடையாதுப்பா எனும் பொழுது இறைவன் வெளிப்படுவார். இதுதான் முழு சரணாகதி. இதுதான் பக்தியினுடைய உச்சம். நம்ம என்ன சொன்னாலும் இறைவன் கொஞ்சம் தயக்கம் காட்டுவான். ஆனால் இது என்னுடையதல்ல, இறைவா எல்லாம் உன்னுடையது என்று யார் ஒருவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்பொழுது இறைவன் முழுமையாக அவர்களிடத்தில் தோன்றி அவர்கள் பிரச்சனையை அவரே எதிர்கொண்டு சமாளிப்பார். அதை மிக அழகாக இந்த பானபத்திரரினுடைய கதையின் மூலமாக, அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக கண்ணதாசன் இந்த பாடலில் மிக அற்புதமாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு அப்படியே பக்தி பரவசத்தில் நம்மை திளைக்க வைத்திருப்பார். வார்த்தைகளை கொண்டு விளையாடி இருப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் அருமை. இந்த ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை என்ற அற்புதம் நம்மை கண்ணீரின் மழையில் அப்படியே அந்த நனைய செய்யும். எத்தனை பாடல்களை கேட்டிருந்தாலும் இந்த பாடல் கண்ணதாசனின் மிகச்சிறந்த பக்தி உணர்வை நம்முள் தூண்டும் பாடல். ஆதலால் பக்தி செய். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.